வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். செயற்கை நுண்ணறிவை செயல்படுத்துவதற்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் அவசியம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அறக்கட்டளை மற்றும் பாதுகாப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் பொருளாதாரம் மற்றும் வேலை செய்யும் முறைகளில் மாற்றம் ஏற்படும் என்றும், மருத்துவம் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகள் மேம்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக 270 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை 44இல் வாகன போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. சாலைகள் முழுமையாக சீர் செய்யப்படும் வரை பயணிகள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் இந்த வழித்தடங்களில் பயணிக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வழக்கமான பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் என 20,378 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 9445014436 என்ற 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் காரைக்கால் மாவட்டம் மற்றும் மாஹே பிராந்தியத்திற்கு பகுதி நேர செய்தியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவங்களை www.newsonair.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சுய கையொப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: த டெப்டி டைரக்டர் இன்ஜினியரிங் செக்ஷன், ஆகாஷவாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006. மேலும் விவரங்களுக்கு 041322272643 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது rnupuducherry@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.